ஹலோ கைஸ், நீங்கள் நம்ம சேனல் என்ன மூவிஸ் ரிவ்யூ கொண்டு வந்திருக்குன்னா கருப்பு மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறேன். ரிவ்யூ இல்லை, சின்ன ஒரு அப்டேட் தான். அந்த படத்தை நான் சொன்னால ஸ்க்ரீனில் வருங்க, மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த படம் ரொம்ப எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை டைரக்ட் பண்ணதாருன்னா நம்ம பாலாஜியாக டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் 2 சூர்யா இருக்க மாதிரி அலர்ட் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சூர்யா வந்து இந்த படம் வந்து சாமி படம்னு சொல்லிட்டு நிறைய கருத்துக்கள்லாம் போய்க்கு சோசியல்லாம் பரவிக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ஏன் இப்போ ரிலீஸ் ஆகலை, ஏன் என்னென்ன பிரச்சனை சால்வ் பண்ணுது, ஏன் இந்த ஜனநாயகம் இது ஈக்குவலாக வருதா இந்த படம் அப்படின்னு நிறைய கருத்துலாம் போய்க்கு இருக்குது. சொல்லப்போனால் இந்த படம் இந்த ஜனநாயகம் எதுக்கும் ஈக்குவலாக வரல. இந்த படம் வந்து சாமி படமும் இல்லை கைஸ். இந்த படம் வந்து சூர்யா ஃபேன்ஸுக்கு மட்டும்தான் இந்த படம் சொல்லப்போனால். அது மட்டுமே இந்த படம் வந்து இப்போ எப்போவே ஷூட்டிங்லாம் முடிச்சு ரிலீஸ் ஆயிடுச்சு. அது மட்டும் இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்கன்னா கோர்ட்டில் வந்து ரிலீஸ் பண்ண பார்த்துட்டு நல்லா சூப்பராக தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் ரிசல்ட்லாம் சூப்பராக இருக்குது. சூர்யா படம் நல்லா சொல்லியிருக்காங்க. இந்த படம் பார்த்துட்டு நல்ல நேரம் பார்த்துட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த டைமில் விட்டோம்னா இந்த படம் நல்ல வசூல் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பாலாஜி நினச்சிருக்காரு. அதுவும் இல்லாமல் ஸ்டேஜ்லேயே சொல்லியிருப்பார். அவர் வந்து இந்த படம் எப்படி ஷூட்டிங்கே பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஏன் ரிலீஸ் பண்ணாமல் இந்த சாமி படம்லாம் நிறைய காலத்துலாம் போச்சு. அதனால் அந்த சாமி படம்லாம் இல்லை, இந்த முக்கத்தியம்மன் படம் நினச்சிட்டு நிறைய ட்ரையல்லாம் பார்த்துட்டு நம்ம நினச்சி கமெண்ட்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாலாஜி சொல்லியிருப்பார் ஸ்டேஜில் வந்து இந்த படம் வந்து சூர்யா ஃபேன்ஸுக்கு மட்டும் இந்த படம் சொல்லப்போனால் புரியுங்க. இந்த படம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த படம் சொல்லப்போனால் நம்ம 2 சூர்யா இருக்காங்க. ஒரு சூர்யா வந்து கிராமத்தில் இருக்கிற மாதிரிக்கு, இன்னொரு சூர்யா வந்து வக்கீல் நீதி போராடுற மாதிரி அந்த அந்த சூர்யாவை கொண்டுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கிராமத்தில் இருக்க சூர்யா வந்து அந்த கருப்பசாமி காலில் தொட்டு கும்பிட்டு வர மாதிரிக்கு அந்த பவர் 2 சூர்யா வந்து சொல்லப்போனால் இந்த படத்தில் வந்து அண்ணன் தம்பி மாதிரி சொல்கிறாங்க. அந்த படத்தில் வந்து 2 சூர்யா வந்து ஒரு சூர்யா கொண்டுற மாதிரிக்கு, ஒரு கிராமத்து சூர்யா வந்து சும்மா அரக்கை மாதிரி சொல்கிறாங்க. அந்த படத்தில் வந்து சொல்லப்போனால் வேற லெவலுக்கு சொல்கிறாங்க. கூம்ஸ் வேற லெவல் இருக்குமா. இந்த படத்தில் சொல்லப்போனால் ஃபைட் சீன்லாம் அதிகமாக இருக்குமா கைஸ். சொல்லப்போனால் அந்த படத்தில் அப்படியே சொல்லியிருக்காங்க, அலர்ட் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் சூர்யா அந்த படத்தை சூப்பராக நடிச்சு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிற படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிடுச்சு சொன்னாங்க. ஜனநாயக்கு படம் வந்து ஈக்குவலாக மோத போகுது இந்த படம் சொன்னாங்க, அலர்ட் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஜனநாயக்கு இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகலை. ஜனநாயகம் ரிலீஸ் ஆன முன்னாடி இந்த படம் ரிலீஸ் ஆக போகுதாங்க கைஸ். அது மட்டும் சின்ன ஒரு வருத்தம் தான் சூர்யா ஃபேன்ஸுக்கு மட்டும். இந்த படம் வந்து சொல்லப்போனால் நீதி வாங்குற மாதிரி இந்த படத்தில் ஒரு சூர்யா வந்து கொல்ற மாதிரி இந்த படத்தில் கதையாக வச்சுருப்பாங்க. இந்த படத்தை எத்தனை பேர் எதிர்பார்க்குறீங்க மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணிடுங்க. ஒரு சின்ன அப்டேட் தான் கைஸ், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பை கைஸ்.